அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குள்ளே தான் போட்டின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு. அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் ரீல்ஸ்லாம் அனுப்பிக்கிட்டு எங்கள் அண்ணன் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு இல்லை, அது ரைட், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து எங்களை விட பெரிய ஆள்கிட்ட நாங்கள் வந்து மோதிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பலசாலி நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம்? தன்னை விட பெரிய ஆள்கிட்ட மோதி ஜெயிக்கணும், ஓகேவா? அதானே ஒரு வீரம். தன்னை விட சின்ன பையன்கிட்ட, சின்ன நம்மளோட பலசாலி இல்லாதவங்க போய் மோதினா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ எங்கள் அண்ணன் அதான் பண்ணிட்டு இருக்காரு. யார் வந்து பலசாலியோ அவங்கள எதிர்த்து போயிட்டுருக்காரு எங்கள் அண்ணன். அதை விட்டுட்டு நீங்களும் அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு அது சில்லறத்தனமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. தயவு செஞ்சு ஒரு குற்றச்சொல்லி மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது தளபதி ஏன் ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். ஏன் வந்து நீ ஏன் தளபதி சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். கண்ணில் ஒரு உண்மை, நெஞ்சில் ஒரு தைரியம், ஃபேஸில் ஒரு ரியாலிட்டி, ஒரு எப்படி சொல்கிறது, நேர்மை, சரிங்களா? அந்த நேர்மை எல்லாமே இருக்குது தளபதிக்கிட்ட. அதை வச்சு தான் சூஸ் பண்ணேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. அவர் வந்து நான் தளபதி ஃபேனு அப்படிலாம் வந்து சின்ன வயசில் முடிவு பண்ணனால நான் வந்து இப்போ போகல, சரிங்களா? அரசியல்னால் ஒரு பொலிட்டிக்ஸ்னால் ஒரு பெரிய பொறுப்பு அது, இல்லை சும்மா வந்து பொம்மை கிடையாது தூக்கி கொடுக்குறதுக்கு. அது பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு தளபதி ஒர்த்தான பர்சன், நியாயமான பர்சன், யாருன்னு சொல்கிறது, அது தகுதியான பர்சன், ஓகேங்களா? ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா இது தகுதி இருக்குது. அந்த தகுதி 200% நம்ம அண்ணன்ட்ட இருக்குது. அதனால தான் சூஸ் பண்ணேன், இல்லைனா போயிருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேசுகிறதுக்கு காரணம் அவர் பக்கம் நமக்காக வந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காரு, மக்களுக்காக நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது உண்மை. கண்டிப்பாக தமிழக மக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னா தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் விருப்பங்க, நான் சொல்ல விரும்பல. நான் வந்து சொல்லிட்டேன். என்னோட கடமை சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் போனேன் அந்த பக்கம், டிவிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், டிவிக்கு ஏன் வந்து நான் ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களே, அவங்களுக்கான பதில் தான் அது. இதுக்கு மேலே அதை கேளுங்க, தப்பில் கேளுங்க. இந்த கொள்கை, இந்த என்ன செய்வீங்க, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாதான் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீங்கள் சும்மா வந்து என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு கேட்டால் அது வந்து சரியான கேள்வி கிடையாது. இதுக்கான பதில் அவர் சிஎம் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். இது நடக்கும், நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க.